தேகம் முழுவதும் ரோமமுடைய நபராய் தோற்றமளிக்கும் திஸ்பியனாகிய எலியா வந்தான். வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அவன் எந்த ஸ்தாபனங்களில் இருந்து வரவில்லை. அவன் வனாந்திரத்திலிருந்து வந்தான். அவனுக்கு அவர்களோடு எவ்வித தொடர்பும் இல்லாதிருந்தது. அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாயிருந்தான். சகோதரனே, அவன் அந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தையும் அதிலிருந்து எல்லாவற்றையும் அசைத்து விட்டான். அவர்கள் அவனை வெறுத்தனர். அவன் ஒத்துழைப்பே இல்லாதிருந்தான். நான் அதை உங்களுக்கு உத்தரவாதம் அளிப்பேன். ஒத்துழைப்பே இல்லை என்று வேதம் கூறுகிறது. நிச்சயமாக அவன் அவர்களை முகத்தில் வர்ணம் தீட்டியிருந்த எசபேல்களை எரிக்கும்படி செய்தான் என்று நான் யூகிக்கிறேன். அவன் யோவான் செய்தது போன்றே மரத்தின் வேரண்டை கொடாரிய வைத்தான். மரத்துண்டுகள் அவர்கள் விரும்பின இடத்தில் எல்லாம் விழுந்தன. ஆனால் அவன் அவளை அங்கே வைத்தான். அவன் தேசத்தை அசைத்து அவர்கள் தவறாக இருந்தனர் என்பதை காண்பித்து ஒரு உண்மையான ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு அவர்களை திரும்ப அழைக்க எசபேல் வழிபாட்டிற்கு பதிலாக அவருடைய வார்த்தைக்கு திருப்ப முயன்றான். அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்களா? அவர்கள் அவனை வெறுத்தனர். ஆனால் அவருடைய வார்த்தையே அப்படியே அந்த விதமாகவே புறப்பட்டு சென்றது. ஏனென்றால் அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடனாக இருந்தான். தேவன் அவனோடு கிரியை செய்து அவன் கூறின காரியங்கள் நிறைவேறியதன் மூலம் அவன் அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்கதரிசி என்பதை காண்பித்தார். அவன் செய்த யாவும் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி என்பதை நிரூபித்தன. ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் அதை விசுவாசிக்க மனதில்லாதிருந்தனர். ஏனென்றால் அவன் அவர்களுடைய நாடக அரங்குகளை எல்லாம் கிழித்தெறிந்திருந்தான். அவன் அவர்களிடம் அவர்கள் தவறாக இருந்தனர் என்று கூறினான். ஆகாப் திறமையற்ற ஒருவனாயிருந்தான். உண்மை, அவர்கள் அவனை விசுவாசிக்கவில்லை என்பதை நீங்கள் கவனியுங்கள். ஆனால் அவனோ அதை அந்த விதமாகவே பிரசங்கித்தான். பிரசங்கிமார்களில் எவரும் அவனோடு இணங்கவில்லை. அவன், கர்த்தாவே, நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், அவர்களை பாரும். அவர்களில் ஒருவர் கூட எவருமே ஒத்துழைக்கவில்லை என்றான். ஆனால் அவன் செய்வதற்கான ஒரு ஊழியம் இருந்தது. அவன் அதை செய்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் உரைக்கிறாவது என்பதை உடையவனாயிருந்தான். அவன் தேசத்தை தாக்கினான். அவன் சபையை தாக்கினான். அவன் அங்கிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் தாக்கினான். தேவன் அவனோடு இருந்தார். கடைசி நாட்களில் அவர் இந்த நாட்டுக்கு கூட திரும்ப வருவார் என்று நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரியும், இயேசுவை மத்தேயு 17 அவர்கள் அவரிடம் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்கிறார்களே என்று கேட்டனர். அவர் என்ன கூறினார் என்பதை கவனியுங்கள். எலியா முந்தி வர வேண்டியது மெய்தான், எதிர்காலம். ஆனால் அப்பொழுது அவர் யோவானை ஒரு உதாரணமாக தந்தார். யோவான் மல்கியா 4 இருக்கவில்லை. யோவான் மல்கியா 3 இருந்தான். வழியை ஆயத்தம் பண்ண இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். மல்கியா 4 அவர், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே முழு பூமியும் துரும்பை போல எரிக்கப்படும் போது அந்த நாளுக்கு முன்னே நான் எலியாவை அனுப்புவேன் என்றார். அது யோவான் அல்ல. ஏனென்றால் யோவான் வந்தபோது கர்த்தர் பூமியை எரிக்கவில்லை. நீங்கள் கவனித்து பார்த்தால் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் அவன் கவனியுங்கள், அவர் பேசுகிறார், பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்றார். இப்பொழுது கவனியுங்கள், 1 யோவான் 1 எலியா வந்தான். அவன் என்ன செய்தான்? அவன் ஒரு செய்தியை கொண்டு வந்து பழைய வைதிக கடின இருதயங்களை இளைய சபையின் பிள்ளைகளின் விசுவாசத்திற்கு திருப்பினான். ஆனால் அடுத்த எலியா முடிவு காலத்தில் வரும்போது அவன் திரும்பிச் சென்று பிதாக்களுடைய இருதயங்களை எடுத்து பிள்ளைகளுடைய இருதயங்களை, சரியாக சொல்ல போனால் பெந்தேகோஸ்தே பிதாக்களின் விசுவாசத்திற்கு அவர்களை திருப்புவான். வித்தியாசத்தை காண்கின்றீர்களா? இன்று நமக்கு இங்கே இருக்கின்ற பெயரளவில் உள்ளவர்களில் ஒருவராக அவன் இருக்க மாட்டான். அவன் நேராக அப்போஸ்தலர் 2க்கு சென்று சரியாக அங்கிருந்து துவங்குவான். அவன் கலப்படமற்ற சுவிசேஷத்தை பிரசங்கித்து அப்படியே பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு செய்த அதே காரியங்களை கூறுவான். ஏனென்றால் அவன் பெந்தேகோஸ்தே நாளில் என்ன கூறினான் என்பது மற்ற வேத வாக்கியங்களின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எலியா வருகிற போது அவன் ஏதோ ஒரு ஸ்தாபனத்தோடு சுற்றி பிணைத்திருக்க மாட்டான். அவன் எலியா செய்தது போன்றே அதை போன்றே ஸ்திரீகளை வெறுப்பான். அதாவது மோசமான, அப்படியே யோவான் செய்தது போலவே அவன் அவர்கள் இருந்தது போன்று அப்படியே வனாந்திர பிரியனாயிருப்பான். அவன் சும்மா விட்டு வைக்க மாட்டான். அவன் வருவதற்காக நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அவன் வருவான் என்று தேவன் கூறினார். அவன் இங்கிருப்பான். எந்த காரியமாயிருந்தாலும் இன்றைக்கு நாம் பெற்றுள்ள செய்தியானது அவனுடைய மகத்தான வருகைக்கு முன்னோடியாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமையா, அவன் ஏற்கனவே பிறந்து அவனுடைய பாதையில் இருக்கிறான். எலியாவை போன்றே வனாந்திரத்திலிருந்து திடீரென்று புறப்பட்டு வருவான். எங்கிருந்தாவது அவன் தன்னை வெளிப்படுத்துவான். அவன் அப்போஸ்தலர் 2 பிரசங்கிப்பான். அவன் இந்த பெந்தேகோஸ்தே பிதாக்களின் விசுவாச தண்டைக்கு திரும்பிச் சென்று இந்த பெந்தேகோஸ்தே பிள்ளைகளுக்கு
பெந்தேகோஸ்தே பிதாக்களின் விசுவாசத்தை திரும்ப கொண்டு வருவான். அவன் அப்போஸ்தலர் 2க்கு திரும்பி சென்று அப்போஸ்தலர் 2:38 படிப்படியாக வருவான். அவன் உண்மையான கலப்படமற்ற சுவிசேஷத்தை கொண்டு வருவான். அவன் யெசபேலோடும் அவனுடைய முறையோடும் எவ்வித தொடர்பும் வைத்திருக்க மாட்டான். அவன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாயிருப்பான். நிச்சயமாகவே தேவனுடைய ஊழியக்காரனாயிருப்பான். அவன் வருவான் என்று வேதம் கூறியுள்ளது.